ஆன்மீனர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னாக்கா கடந்த சில வாரங்களாக நம்ம ஏன் துறவரம் செல்கிறார்கள், அதுக்கான காரணம் என்ன, நான் துறவரத்துக்கு போனால் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக பகிர்ந்துக்கிட்ட கருத்துக்கிட்ட நீங்களும் நிறைய சொன்னீங்க. இல்லறம் துறவரம் இரண்டுமே ஒரு முக்கியமான அறங்கள். இந்த அறத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது, ரெண்டுமே சமமானது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக சொன்னீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னாக்கா இந்த வாரம் அதே தலைப்பில் பேச போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர். துறவரம் நான் இப்போ நிறைய அன்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறாங்க. உண்மைதான், அது கடவுளுடைய கொடை என்ற பொழுதிலும் கூட அதற்கு இணையானது இல்லறம் அப்படிங்கிறது தான் நம்ம மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையை, நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிற அந்த கடமையை சரியாக நிறைவேற்றும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான நான் பார்க்குறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஃபாதர். எடுத்துக்கொள்கின்ற, அதாவது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த வாய்ப்பு, நான் எதை பயன்படுத்திக் கொள்கிறேன், இல்லறமாக இருந்தாலும் சரி துறவரமாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்துகிறேன். எங்கே நான் மேம்படுகிறேன் அல்லது மற்றதிலிருந்து நான் வித்தியாசப்படுறேன், துறவரம் அப்படின்றத நான் பொது நலத்துக்காக நான் அவங்கள என்னுடைய வாழ்க்கை பொது நலத்துக்காக நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்ற இடத்துல அது மேம்படுகிறது அப்படின்றது. அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். இன்றைக்கான முதல் நபர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம், சிஸ்டர் அமளி பேசுகிறேன். சொல்லுங்க சிஸ்டர், நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீங்க? ஊட்டி. சிறப்பு, ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. சகோதரி வணக்கம். சகோதரி வணக்கம் சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். மாதா டிவிலாம் பார்க்குறீங்களா? பார்க்குறோம். சொல்லுங்கள், நீங்கள் ஒரு துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதை குறித்த உங்களுடைய பகிர்தல் என்னவாக இருக்கும்? துறவு வாழ்க்கை எனக்கு ஒரு பிடிச்சதான் வந்தது. என்ன காரணம் புரியல, என்ன காரணமா இருக்கும் இந்த துறவு வாழ்க்கை வந்ததா? ஆமா. ஓகே. சின்னதுலலாம் அப்படிலாம் ஒரு ஆசையெல்லாம் கிடையாது. படிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான், அப்புறம் சிஸ்டர் ஸ்கூல்ல தான் படிச்சது. அப்போ ஒரு சிஸ்டர் பார்த்து தோணுச்சு இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேட்டிசம் கிளாஸ் இதுக்கெல்லாம் போகும் பொழுது கேட்பாங்க ஒருத்தரும். அப்போ சின்னதுல என்னன்னே தெரியாம அப்படி ஒரு சொன்னேன், சிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா படிக்க 10th முடிச்சோம். 10th முடிச்சோன்னே இந்த மாதிரி கேம்புக்கு நல்லா கூப்பிட்டாங்க. அப்புறம் வீட்டுல போவேனான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 12th முடிச்சோம். 12th முடிஞ்சும் கேம்புக்கு மாதிரிலாம் போகலான்னு சொல்லும்போது சிஸ்டர்ஸ் வீட்டுக்கே கூப்பிடுறதுக்கு வந்தாங்க. ஆனா வீட்டுல விடல, இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் பிஜி வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பேரண்ட்ஸ் அப்படியே அலைன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதுல ஒரு பிடிப்பே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்னுடைய முடிவை தெளிவாக்கிக்கிட்டேன். அப்புறம் பிஜி முடிச்ச உடனே கண்டிப்பா நான் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன். எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி. சரிங்க சகோதரி, இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த முன்னாடி நினைச்சது போல, அதாவது இறையலைத்தலுக்கு முன்பாக இப்படி போனால் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும்ல, அதில் அந்த கனவுல உங்களால் உண்மையை அதை நனவாக்க முடியுதா? அதுக்கான சவால்களை எதை பார்க்குறீங்க? என்கிட்ட சிஸ்டர் ஆகிறேன்ட்டு நான் ஒரு சிஸ்டர் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க நிறைய சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும், எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகணும், நீங்க ஒரு படிச்சுட்டு வர்றீங்க, உங்களால முடியுமா, அந்த மாதிரி இதெல்லாம் நெகட்டிவாவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவாவும் சொன்னாங்க. எனக்கு அப்படின்னும் போது இந்த நெகட்டிவ் எல்லாம் சொல்லும் பொழுது, வாழ்க்கை அப்படின்றது நம்ம வாழ போறதுதான், மற்றவங்களுக்காக நம்ம வாழ போறது இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் என்கிட்ட இருந்துட்டே இருந்துச்சு. அது எப்பேற்பட்ட வேலையா இருந்தா என்ன, எல்லாரும் ஆனா வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க இப்போ, அதுல நம்மளும் போய் செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு.
ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகான சவால்கள் இருக்குது. அதை கடந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்றத சொன்னீங்க. ரொம்ப அழகாக பேசுனீங்க சகோதரி. ரொம்ப நன்றி. உங்களுடைய இறை அழைத்தால் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். நாங்களும் ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை தொடர்ந்து நடத்தும். நன்றி சகோதரி. நன்றி. தேங்க்யூ 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 சிஸ்டர். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்தேன். இவங்க பகிர்தல் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அதாவது நிறைய பேர் இப்படி தான், எப்படின்னா அதுக்கான ஒரு தேடல்லே இருப்பாங்க. நம்ம இந்த வாழ்க்கைக்கு போகிறோமா, இந்த வாழ்க்கைக்கு போகிறோமா அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது உங்களது குழந்தை, கணவன், மனைவி அப்படிங்கிற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இயங்குவீங்க. இது வந்து உங்களுடைய வட்டம் பெரிதாகும். உங்களை 10 பேர் பார்க்குற இடத்துல உங்களை 100 பேர் கவனிக்க தொடங்குவார்கள். உங்களுக்கான சவால்கள் இங்கே ரொம்ப பெரிதாக இருக்கும். நீங்கள் எப்படி ஆடை அணிகிறீங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீங்க, எப்படி மற்றவர்களை வழிநடத்துகிறீங்க, இது எல்லாமே இங்கே கருத்தில் கொள்ளப்படும். இது எல்லாமே உங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு குடும்பத்தில் எப்படி உங்களது வெற்றியை அந்த குடும்பமே கொண்டாடுதோ, அருகாமையில் இருக்கிறவங்க கொண்டாடுறாங்களோ, அதே போல் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன நல்ல செயல்களையும் மக்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள், மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய இது நடந்து கொண்டே இருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஃபாதர். இப்போ இன்னொன்று என்னன்னாக்கா, சிஸ்டர் சொன்னாங்க, யார் என்ன மாதிரி இருந்தால் என்ன, நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒரு மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். இப்போ பிறருக்காக நான் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துக்கணும். ஆமாம். அப்போ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா துறவரம் ஏதோ ஒரு எந்த சூழ்நிலையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த இடத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், நானாகவே அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றது முக்கியம் தான். ஆமாம், ஒரிஜினாலிட்டி அப்படின்றது. ஆமாம். என்னன்னா அவங்க சொன்னது போல் அதுதான், நீங்கள் சொல்கிறது அதான். எல்லா இடத்துலையுமே இங்கே சவால்கள் அப்படிங்கிறது மிக மிக எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது. நீங்கள் அந்த சவால்களை எப்படி எதிர்கொண்டு அதை கடந்து போகிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களது வாழ்க்கையின் வரைபடம் வரையப்படுகிறது. அதனால் அதை பின்வாங்கிறது அல்ல, அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் வந்து துறவரம் மேற்கொண்டு இந்த ஏறக்குறைய 20 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நிறைவடையுது. நீங்கள் சந்தித்த சவால்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அந்த நீங்கள் வழக்கு சார்ந்து சில விஷயங்கள்லாம் செய்யும்போது வந்து என்னென்ன மாதிரியான சூழ்நிலைலாம் அனுபவிச்சிங்க சொல்லுங்கள். இரவு நேரத்தில் வந்து இருப்புமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது, காலையில் வந்த ஒருபாடு தான் வந்து மக்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு. இது வந்து என்னென்னாக்கா ஒரு ஃபிசிக்கலாக பயம் இருக்குது. உணர்வு சார்ந்து மனம் சார்ந்த சவால்கள் அப்படின்னா என்ன மாதிரி? இதில் இது ரொம்ப ஒரு முக்கியமானது நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, மனம் சார்ந்து நீங்கள் ஒரு சிலரை வந்து அவங்களுக்கு உங்களை எதிரியாக காட்ட வேண்டும். எதிரி அப்படின்னா நீங்கள் உண்மையிலே அவரை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு 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 பொது கருத்துக்காக நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை மற்றவர்கள் எதிரியாக பார்ப்பார்கள், உங்களை கேலியாக பார்ப்பார்கள். ஆனால் அதை நீங்கள் முதல்ல மனசில் அதை அந்த தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் நீங்கள் உங்களுடைய பங்குக்கு எதிராக நிற்கிறார், இல்லை கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அதை தைரியமாக சொல்லணும், நீங்கள் செய்கிறது தவறு அப்படிங்கிறத உணர்த்தணும். அதுதான் நம்ம சொல்கிறோம் இறைவாக்கினர்களுடைய செயல். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க, இல்லை ஒரு நல்ல திருப்பலி ஆற்றுறீங்க, நல்லா தயாரிக்கிறோம், ஒரு மறையுறை கொடுக்குறோம், அது மிக எளிதாக இருக்கும். ஆனால் ஒருவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது, அவருடைய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கிற பொழுது, அந்த இதை ஃபேஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உண்மையிலேயே கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய கொடை, தூயாவினுடைய கொடை. அப்படி தான் நான் என்னுடைய வாழ்க்கை நகர்தெல்லாம் நான் பார்க்குறேன். சிறப்பு. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆரோக்கிய ஜெனிதா, சகோதரி ஆரோக்கிய ஜெனிதா பேசுகிறேன். சிவகங்கையிலிருந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் இருக்கிறேன், அங்கேருந்து நான் பேசுகிறேங்க ஃபாதர். குட் ஈவினிங். வணக்கம் சகோதரி, உங்களுடைய பணி வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய பணி வாழ்க்கை மிகவும்
மகிழ்ச்சியாக உள்ளது. ம் நான் இங்க வந்து ஸ்கூல்ல 6th to 10th வரைக்கும் மேக்ஸ் ஹேண்டில் பண்றேன் ஓ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நல்லது சகோதரி. என்னுடைய குழந்தைகள் வந்து என்னிட்ட இருந்து போகும்போது மகிழ்ச்சியா போறாங்க, நல்ல மார்க் எடுத்துட்டு போறாங்க. அவங்களுடைய ஒழுக்கத்துக்கும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் நான் நல்ல உறுதுணையா இருக்கிறேன்னு என்கிட்ட பல மாணவிகள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, உங்களுடைய பார்வையில் துறவரம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பார்வையில துறவற வாழ்வு வந்து ஒரு புனித வாழ்வு. இத கடந்த வாழ்வு இருக்கா அப்படின்னா மறு உலகில தான் இருக்குது, அது இறைவனோடு இருக்குது. அந்த பார்வையில தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பார்வையில தான் நான் வந்து இந்த இறையிலத்தையும் பெற்றுக்கொண்டேன். ஒரு புனிதையா வாழணும், புனிதையா வர்றதுக்கு எனக்கு துறவற வாழ்வு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் துறவற வாழ்வு இந்த காலகட்டத்துல மிகவும் சவாலான வாழ்வாகவும் இருக்கிறது. அந்த சவாலான வாழ்வோடு கடவுள் வந்து நான் இறையிலத்துல உள்ள வாழ்க்குள்ள நுழையும் போது உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அந்த இறை வார்த்தை தான் எங்களுக்கு வார்த்தையா கொடுத்தாங்க. ஆனா நான் தூய்மையோடு இறைவனில் இணைந்து இறைப்பணி செய்கிறேன். இந்த விருது வாக்க நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த துறவற வாழ்வுல. அதற்கு ஏற்றவாறு இந்த வாழ்வுல நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன் ஃபாதர். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க சகோதரி. இப்போ உங்களுடைய பார்வையில் நீங்களே சொன்னீங்க, சவால் அப்படின்னு எதை பார்க்குறீங்க? டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அப்புறம் மக்களோட இந்த துறவற வாழ்வோட கண்ணோட்டங்கள் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சொல்லும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நல்ல முறையிலையும் வளர்ச்சி, நம்ம பர்சனல் லைஃப்லயும் சரி சொசைட்டிலையும் வாழ்றதுக்கு நல்ல வழியாகவும் இருக்கிறது. அதுலயும் குழந்தை பருவத்திலேயே அவங்க சிதறல் ஏற்பட்டு வேற வழிகள்ல பயணிக்கக்கூடியதா இருக்குது. அதனால இறையழைத்தலுக்குள்ள இந்த காலகட்டங்களில மிகவும் அரிதாக இருக்கிறது. மக்களோட மனங்களில என்னோட பார்வையிலையும் சொல்லும் போது நான் என்னுடைய சின்ன வயசு அனுபவத்தை நான் நினைக்கிறேன். நான் சகோதரியா சிஸ்டரா ஆகணும் அப்ப நினைச்சப்ப என்னோட வில்லேஜ்ல சில பேர் நீதான் ஏன் சகோதரியா போற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு அந்த புரிதல் தெரியல, புரிதல் அனுபவம் அப்ப இல்ல. எனக்கு இப்ப சில நாட்களா யோசிக்க தோணுது. ஏன்னா இப்ப பணம் அதிகமா குடும்பங்கள்ல இருக்குது. இல்லாதவர்கள் தான் இறையழைத்தல் பெறணும் அப்படின்னு எண்ணம் மக்களிடத்தில் இருக்குதோ அப்படி என்று எனக்கு ஒரு சிந்தனை தோன்றது. என்னோட எண்ணங்கள்ல பல நேரங்கள்ல வருது. ஏன்னா இறையழைத்தல் அப்படின்னு குழந்தைகளை பத்தி பேச போனாவே இல்லாதவங்க வர்ற மாதிரி எண்ணங்கள்ல அவங்க பேசுறாங்க. அது எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு புனிதர்கள் வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டங்களும் தியாகங்களும் சில மக்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க எந்த குடும்ப பின்னணியில இருந்து வந்தாங்க அது தெரியாத மக்கள் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நான் என்றேன். பார்த்தேன். ரொம்ப 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 அழகாக சொன்னீங்க சகோதரி, ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவன்கிட்ட தான் காசு இல்லை, சாமியாரை போக வேண்டியதானே, சிஸ்டராக போக வேண்டியதானே அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கடந்து விட்டுட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி நிறைய புனிதர்கள் கடவுளை இறுக்கமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை. ரொம்ப நல்ல சிந்தனை சகோதரி. அருட்சகோதரிகிட்ட எனக்கு ஒரு கேள்வி. சிஸ்டர், ஓகே, இணைப்பு கட் ஆயிடுச்சு. நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் வந்து ஒரு துறவரம் ஒரு அருட்சகோதரியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு. சரி, இணைப்பு கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து முக்கியமான கேள்வி, இது இன்னுமா அந்த சூழல் நிலவுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா முன்னாடி அந்த மாதிரி என்ன இருக்குது, இப்போ வந்து குடும்பத்தில் 5 பிள்ளைங்க இருக்காங்க, 6 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பேர் வந்து இறையெழுத்தில் போட்டோம். அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து அவங்ககிட்ட என்ன சம்பாத்தியம் இருக்குது, அவங்க அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தானே அப்படின்ற பார்வை அப்போ பரவலாக காணப்பட்டது. இன்னுமா இருக்குது அந்த பார்வை? இருக்கலாமா, இருக்க வேண்டாமா? இல்லை, இப்போ நிறைய பார்க்கும் பொழுது இறையழைத்தல் நிறையா குடும்பத்திலேருந்து வருது. நம்ம என்ன நல்லா சிந்திச்சோம்னா தெரியும், கவனித்தோம்னா தெரியும், ஒரே ஒரு குழந்தை இருக்கும், அருட்சகோதரியா அருட்தந்தையா இப்படி வர குடும்பங்களும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தலைச்சம் பிள்ளை, ஒரே ஒத்த பிள்ளை, அவங்களே வந்து பார்த்தோன்னா துறவரத்தை. நான் எங்கள் வீட்டில் மொத்த பிள்ளை. நீங்களே எக்ஸாம்பிள். அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படி தான் யோசிப்பேன்.
கடவுள் வந்து எனக்கு ஒருத்தர் வேணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தூக்கிடுறாரு. ஓகே. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்ம 1008 செய்திகள், நான் சிஸ்டரானேன், நான் ஃபாதரானேன் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர் இவங்க இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அவர் கூப்பிட்டுறாரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்படிங்கிற வார்த்தை அதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஐ ஃபெல்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இது வந்து தொடர்ந்து நான் கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய கரமாக நான் பார்க்குறேன். கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் ஒருத்தரால் துறவியாக மாற முடியுமா? நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, மேபி அதான் ஆண்டவர் தான் வந்து இவங்களை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படின்னும் போது அந்த உணராமல் ஒருத்தரால் வந்து துறவியாக மாறும். ரொம்ப ரொம்ப அழகானது நீங்கள் கேட்டிருக்குது. என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் ஏதோ ஒரு கவர்ச்சியில் கூட வரவங்க இருக்காங்க. என்ன நிறைய பேர் மதிப்பாங்க, நான் இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பெரிய ஹெட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மயக்கத்தில் கூட வரலாம், அதை நோக்கி நகரலாம். ஆனால் இங்கே நல்லா கவனித்தோம்னா தெரியும், ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம உணர்வோம், இது வந்து என்னுடைய முயற்சி கிடையாது, கடவுள் என்னை கூப்பிட்ருக்கிறார் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய சாட்சி. நானே அப்படி தான் நினைப்பேன். பல நேரத்தில் வந்து நம்ம அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக முறுக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஆனால் பார்த்தோம்னா ஒன்றுமே நடக்காது. சில நேரத்தில் நம்ம கேட்காததுக்கு இதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். அது எங்கன்னா ஒரு இடத்துல போய் நிற்கும்போது, ஓ இதுக்கு தான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தியோ அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். நான் என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு தான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்குவோம், இது கடவுளுடைய திட்டம், இது என்னுடைய திட்டம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். என்னை பொறுத்தளவு துறவு வாழ்க்கையில் நான் அப்படி தான் பார்க்கேன். ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு அருட்சகோதரியும் நான் எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படி இப்படின்னு நம்ம எவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தெரிஞ்சுக்குவோம், இது கடவுளுடைய திட்டம் அப்படிங்கிறது. இது வந்து முழுக்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சிறப்பு பாரு. இப்போ இந்த பொதுவான ஒரு எண்ணங்கள், ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அந்த துறவரத்தில் இருக்கிறவங்க, அவங்கள என்னப்பா அப்கோர்ஸ் இந்த எண்ணம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை முறை இருக்கிறது, லைஃப் ஸ்டைல் எப்படி சொல்கிறதுனா, நல்ல ஒரு அறை இருக்கும், ஏசி கூட இருக்கும், பங்கில் இருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லை, மக்கள் எல்லாம் சுற்றி இருப்பாங்க, வந்து பார்த்துக்குவாங்க. இதுவும் கொஞ்சம் நகர்ப்புறங்களில் இருந்தாக்கா இன்னும் அதிகமான ஒரு லக்ஸுரி லைஃப் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள். புது புது கேட்ஜெட்ஸ்லாம் வந்து அவங்களாம் போய் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாராவது கிஃப்ட் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம். இது தொடர்பான ஒரு கேள்வி நான் கேட்கலான்னு இருக்கேன் ஃபாதர். அதுக்கு முன்னாடி அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் ஃபாதர். ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் பக்கத்தில் இருக்காங்க, பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்கிருந்து பேசுறேன்னு சொல்லுங்க. வணக்கம் ஃபாதர், நான் சிஸ்டர் தீபா பேசுறேன், செயின்ட் ஆன்ஸ் ஆஃப் ட்ரிச்சி. வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி, சொல்லுங்க சகோதரி, உங்களுடைய பார்வையில் துறவு அப்படிங்கிறது எப்படி, அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் துறவரம் மேற்கொண்டீர்கள், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில். துறவு அப்படிங்கிறது வந்து நான் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு இங்க துறவரம் மேற்கொண்டு. அப்ப வந்தப்போ ஒரு கனவுகளோட அது வந்து சிஸ்டர் ஆகணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறது ஒரு கனவு. ஏன்னா ஊர்ல வந்து கிராமம், சாதா கிராமத்துல பிறந்து வளர்ந்ததால கிராமத்துல சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் அன்பா பேசுறதே அது எங்களுக்கு ஒரு சேவை. அப்பெல்லாம் அத பார்த்து நம்மளும் இவங்கள மாதிரி ஆகணும், இவங்க இந்த அன்பா பேசுறது, அவங்க படிப்பு சொல்லி தர்றது, அதை பார்த்து ஒரு சின்ன ஒரு ஆசையில தான் இது வந்தது. திருச்சி சிட்டிக்குள்ள வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி வர்றப்ப இது ஒரு சின்ன கனவா இருந்து, இன்னைக்கு நான் வந்து சர்வீஸ் அப்படின்னு உள்ள இறங்குறப்ப சிம்பிளிசிட்டி இன் லைஃப் சர்வீஸ் டு த புவர், அதான் எங்க சபையில உள்ளது. அது வந்து அந்த சின்ன வயசுல அந்த சிஸ்டர்ஸ்ட பார்த்ததுக்கும் இங்க வந்து அது செய்யறப்ப, எங்க ஃபவுண்டர்ஸ் செஞ்ச அந்த பாக்குறப்ப அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நம்ம வந்து சின்ன வயசுல ஒரு சின்ன ஆசை நம்ம மனசுல விழுந்தது, இன்னைக்கு அது செய்யறப்ப நான் வந்து சோசியல் ஒர்க் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு இது ரொம்ப கனெக்ஷன் ஆயிருச்சு, அது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா சவாலான விஷயம்தான், மக்கள்கிட்ட இறங்கி போறப்ப
அது கொஞ்சம் சவாலா இருக்கு, இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு, செய்யற வேலை நிறைவா இருக்குது. நல்லா சொன்னீங்க சகோதரி. இப்போ ஓகே. இப்போ 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 நிறைய இடத்துல பார்க்குறோம், நமக்கு என்னன்னா நம்மளோட கனவு ஒன்றா இருக்குது, ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. அப்படி என்னைக்காவது ஒரு விரக்தி தருணங்கள்லாம் உணர்ந்துருக்கீங்களா? நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு ஃபாதர். சில நேரங்கள்ல நம்ம பாக்குறதும் நம்ம உடனே செயல்பட முடியாத ஒரு சூழல்லாம் இருந்திருக்குது. இப்ப கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி அந்த மாதிரி இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறப்ப சில விஷயங்கள் வந்து நம்மளால வந்து ஒரு அட்வைஸ் தான் பண்ண முடியும், ஒரு பிரேயர் தான் பண்ண முடியும், ஒரு வழிகாட்ட முடியும், உடனே இறங்கி செயல்பட முடியாது. சில விஷயங்கள் வந்து நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கிறதால அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு சவாலாவே அதை ஃபீல் பண்ணிருக்கேன் நிறைய நேரங்கள்ல. அது ஏன்னா சொசைட்டிக்குள்ள இறங்கி அந்த சோசியல் ஒர்க் செய்யறதால அந்த மாதிரி சில விஷயங்கள். ஆனா அதுலயுமே நம்ம கட்டமைப்புக்குள்ள இருந்துமே நமக்கும் சோசியல் ஒர்க்கு, அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள இருந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கரெக்டா நம்ம ஃபேஸ் பண்றப்ப சரியா அமையுது. சரி சகோதரி, இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் சமூக சேவை, அதுக்கான அமைப்பு, ட்ரஸ்ட்டு அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு அருட்சகோதரியோ ஒரு அருட்தந்தையோ ஏன் இந்த சமூக சேவை அதுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்னவா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நிறைய நேரம் வந்து ஆக்சுவலா மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வியே இதுதான். இது நாங்களே பண்றோமே, இதையா நீங்க பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னும் வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க கூட கனெக்ஷன்ல ஒன்னா படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு, அவங்க கூட ஒன்னா ஃபீல்டு ஒர்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. இப்ப அவங்களும் நம்மளும் செய்யறோம். ஆனா எனக்கு வந்து பர்சனலா ஒன்னு கனெக்ட் ஆகுறது, அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டுக்கு கீழே மந்த்லி சேலரிக்கு வேலை செய்யறாங்க, நம்ம சர்வீஸா மக்கள் பணி மட்டும் அப்படின்னு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு பர்சனலா ஒரு திருப்தி இருக்குது. நம்ம முழு நேரமா அர்ப்பணிச்சிருக்கோம், நமக்கு வேற எந்த ஒரு இதுவும் இல்ல, நமக்கு ஒரு ஃபேமிலி கட்டுப்பாடு அப்படி கிடையாது, நம்மளுக்குரிய கட்டுப்பாடு நம்ம ரிலீஜியஸ் லைஃபுக்குள்ள இருக்கிற ஒழுங்குமுறைகள், இதுக்குள்ளவே முழுக்கவே மக்களுக்காக தான் அப்படிங்கிறப்ப அது ஒரு தடையில்லாத சேவையா தான் இருக்குது. அது பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க சகோதரி. அவங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தோம்னா இத்தனை 1000 இத்தனை லட்சம் அப்படிம்பாங்க, ஆனா நமக்கு வந்து மனநிறைவு மட்டும்தான். அதனால நம்மளால அதிகமா அதுல ஒத்துழைப்பு கொடுக்க முடியுது. நீங்க சொன்னாப்புல 24 மணி நேரமா அந்த மக்களோட இருக்க முடியுது. அதனால இது ஒரு வகையில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ட ஒரு இறையாட்சி கனவு. அந்த கனவை நோக்கி நீங்க அற்புதமா நகர்ந்துகிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை நிறைய. நன்றி சகோதரி. நன்றி சகோதரி. நன்றி. பணி சிறக்க வாழ்த்துக்கள். எங்களுடைய ஜெபங்கள் அருட்சகோதரி அவர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்க. நன்றி. நன்றி. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. பொதுப்பணி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா எல்லாரும் செய்யறாங்க. அரசு முதற்கொண்டு பல நாடுகள் சேர்ந்து கூட்டமைப்புகள் சேர்ந்த அமைப்புகள்லாம் வந்து சேர்ந்தே வந்து இந்த மாதிரியான பொதுப்பணிகள் செய்யறாங்க. அதுவும் சோஷியல் ஒர்க் அப்படின்றது எதுக்கு துறவிகள் வந்து துறவிகள் நீங்கள் செய்யணும்? அதுக்கான பதில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரியான பொதுப்பணிகள் என்ன செஞ்சீங்க? ஐ மீன் இல்லை, நமக்கு அது போன்ற வாய்ப்புகள் இருந்த பொழுது மாணவர் பருவத்திலையும் சரி, குறிப்பாக குருவாக இருந்தப்பையும் சரி, ரொம்பவே ஆர்வம் உண்டு அப்படி தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக நான் எப்பொழுதுமே நினைப்பேன், இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பங்கு கொடுத்தீங்கனாலும் நாளைக்கு கட்டடம் கட்டுறனோ இல்லையோ படிக்கிற குழந்தைகள் என் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மாலைப்பள்ளி வைக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்பொழுதுமே உண்டு. அதுதான் நான் ஒரு பெரிய விஷயமாக யோசிப்பேன். அதே போல் என்னுடைய பங்கில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பொருளாதாரத்தில் யாருக்காவது எங்கேயாவது வேலை வாங்கி கொடுக்கணும், இல்லை அவர்களை வந்து ஒரு தொழில் முனைவோராக மாற்றணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் இருந்திருக்கு. நானும் அதுக்கான முயற்சியையும் செஞ்சுருக்கிறேன், அதில் நிறைய ஜெயிச்சிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு தோப்பை குத்தகை எடுக்கிறது, அங்கே இருக்கிற தென்னை மரம், தேங்காய் எல்லாத்தையும்
ரொம்ப ஜாலியாக பண்ணி ஒரு வருடத்தில் ஒரு ஒரு நல்ல அமௌண்ட்டு பணம்லாம் பணம் சேர்த்துருக்கோம் இளைஞர்கள் அமைப்பு சார்பாக. அப்போ வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இதுக்கு ஒரு 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 மாணவரை படிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் உதவி செஞ்ச நாட்கள்லாம் இருக்குது. அது வேறு ஒரு பணி. இப்போ ஒரு ஊடக பணி அப்படி மாறி செஞ்சிகிட்ருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் முடிக்கிற அந்த காலகட்டம் 9th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிப்பாங்க. இந்த என்சிசி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸ்கவுட் 6வது 7வது படிக்கும்போது இந்த ஸ்கவுட், அது வந்து பார்த்தா அப்படின்னாக்கா பொது நலன் கருதி. அப்புறம் அதில் வந்து ரெட் கிராஸ் இருக்குது. எனக்கு நீங்கள் இப்போ இதெல்லாம் சொல்லும்போது ஞாபகம் வருது. இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம ஸ்கூலில் பள்ளிகளில் மற்றதுக்கு கவனம் செலுத்துகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்போல்லாம் நாம் தான் வகுப்பறையை சுத்தம் செய்வோம். இன்னும் சொல்ல போனோம்னா அந்த போர்டு அதில் கறி பூசுறது, அந்த கறி தேய்க்கிறது, அதெல்லாம் நம்மளுடைய வேலைகள். கிரவுண்டில் எல்லாம் பொறுக்கி அப்படியே குனிந்து எல்லாம் குப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம். இன்றைக்கி ஒரு குழந்தைய வந்து நீங்கள் ஸ்கூலில் வேலை செய்ய சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம். அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் எதை இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன நாட்டு நலப்பணி திட்டமாக இருக்கட்டும், ஸ்கவுட்டாக இருக்கட்டும், ஒரு கிராமப்புறத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற வேலைகள்லாம் செஞ்சுட்டு அது ஒரு பெரிய சாதனையாக கொண்டாடிய காலம். நான் ஒரு பொதுவான ஒரு இடத்துல வேலை செய்கிறேன். இன்றைக்கி எந்த குழந்தைகளையும் நீங்கள் அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன நாட்டு நலப்பணி செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை எனக்கு அந்த அறிவு இப்போ குறைவாக இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது பல நேரங்கள். கரெக்ட் தான் ஃபாதர். மரக்காணம், அதுதான் வந்து நான் ஸ்கவுட்டில் இருக்கும்போது மரக்காணத்துக்கு அந்த உப்பாளம்லாம் இருக்கும், அந்த பக்கத்து கிராமத்தில் தான் போயிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் ஒரு ஸ்கூலில் தூங்கி. அதுக்கப்புறம் என்சிசி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொது பணிகள் தான் முக்கியத்துவமாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கான்னு தெரியல. நீங்கள் அதுக்கான முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதான் தெரியல. சில கல்லூரிகளில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் வேலை காலேஜில் படித்தப்போ அந்த இடத்துல வந்து அவுட்ரீச் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. என்டையர் வீக் வந்து வேறு முற்றிலும் சம்மந்தமே இல்லாத, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களுடைய வீட்டு பையனாக கூட இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் வந்து அந்த ஒரு வாரம் அந்த கிராமம் தான் உங்களுக்கு சோறு போடும். நீங்கள் அங்கே வேலை செய்வீங்க, அவங்க தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து அந்த செய்கிறாங்க. பள்ளிகளில் நான் ஏற்கனவே ஒரு முறை பகிர்ந்துருக்கேன், திரும்பியும் சொல்கிறதுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். கிரவுண்டில் இப்போ குப்பை பொறுக்கிறது, இந்த பிடி பீரியட் ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா ஒரு விசில் கேட்கும், லாங் விசில். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட வேண்டித்தான், ஓடி குப்பை பொறுக்கிட்டு வந்து பிடி மாஸ்டர்கிட்ட காமிப்போம். அவர் பேர் ஃப்ரான்சிஸ். காமிச்சோம் அப்படின்னா அவர் பார்த்துட்டு ஓகே சொல்லுவார்கள். யார் வந்து அதிகமாக குப்பை பொறிக்குவாங்க, வெரி குட் பொறுக்கி சொல்லுவார், குப்பை பொறுக்கிட்டு வந்தோம். ஸோ அந்த வெரி குட் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் மூளைமுடுக்கெல்லாம் போய் இருக்குது, ஒரு புள்ளி இருக்காது, அந்த அளவுக்கு அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து போகும். எதுக்கு இதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, இந்த பொதுப்பணி இப்போ துறவரத்துலேருந்து இந்த பொதுப்பணி செய்கிறது வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்னா அந்த வாய்ப்பை அங்கேவே உருவாக்கி இங்கே பெரிய மனிதர்களாக பிற்காலத்தில் அரசியல்லையோ இல்லை அரசு சார்ந்த அலுவலகங்கள்லையோ வரும்போது இந்த மாதிரி செய்த பணிகள் நினைவில் இருக்கும், மெமரியில் இருக்கும், மசில் மெமரியில் மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்னு நாங்கள். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடவுளே அதான் செஞ்சார். என்னுடைய குருத்துவம் அப்படிங்கிறது, என்னுடைய பணி அப்படிங்கிறது மற்றவருடைய பாதத்தை கழுவுகிற அளவுக்கு உன்னையை நீ குறைத்து கொள்ள வேண்டும், தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பணி. அதனால் குருத்துவம் துறவரம் அப்படிங்கிறது பதவி அல்ல, பணி வாழ்வு. சிறப்பார். இந்த அற்புதமான வார்த்தைகளோடு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நிறைவு செய்யலாம். அன்பு நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.